வந்து ஆம்லோடிபின் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 9th கொஸ்டின் வந்து ஆம்லோடிபின் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கரோட ஆம்லோடிபின் பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்பாக இருக்குது கால்சியம் சேனல் பிளாக்கர். டு பிளாக் தி கால்சியம் சேனல் ஆல்ஃபா சப் யூனிட் ஆஃப் த அதுக்கப்புறம் இந்த எல் டைப் ஆஃப் கால்சியம் சேனல் தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து டைஹைட்ரோபைரிடினில் வந்து டைஹைட்ரோபைரின் வந்து நெஃபிடபின், அதுக்கப்புறம் நெமிடபின், அதுக்கப்புறம் நாசிடபின், ஆம்லோடிபின், பென்சிடிபின், பெனிடிபின், அதுக்கப்புறம் வந்து நெக்ரோடிபின், அதுக்கப்புறம் வந்து நெட்ரிடிபின், ஃபெலோடிபின், அதுக்கப்புறம் இஸ்ரோடிபின், அதுக்கப்புறம் லாசிடிபின், அதுக்கப்புறம் வந்து கிளாவிடிபின் அப்படின்னு. இப்போ வந்து என்னென்னா டைஹைட்ரோபிரிடின் வந்து ஆம்லோடிபின், பென்சிடிபின், நெக்ரோடிபின், அதுக்கப்புறம் நைகார்டிபின், நெஃபிடிபின் இருக்குது, ஃபெலோடிபின், அதுக்கப்புறம் இஸ்ரோடிபின் இருக்குது, டைலிடைசோன், வீரப்பமில் டைலிடைசோன் இருக்குது, ஆம்லோடிபின், நெஃபிடிபின், நெஃப்ரோடிபின், ஃபெலோடிபின் இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இது இருக்கிற மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கால்சியம் சேனல் பிளாக் வந்து பைண்ட் தி எல் டைப் ஆஃப் கால்சியம் சேனல் பைண்ட் ஆக்கி டு ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் த கால்சியம் வந்து என்டர் இன்டு த செல்லுக்குள்ளே வந்து ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஏட்ரியோலர் டைலேஷன் வந்து நடந்து டிக்ரீசிங் இன் த பிவிஇ ரெசெப்டார் இருக்கா அதை வந்து டிக்ரீஸ் பண்ணி விடுது. இந்த கால்சியம் சேனல் டிக்ரீஸ் பண்ணி விடுது மயோகார்டியல் அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்டிலிட்டி வந்து மயோகார்டியல் கான்ட்ராக்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணி விடுது. ஹார்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணுது, ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் டிக்ரீஸ் பண்ணுது, பிபியும் டிக்ரீஸ் பண்ணுது, மயோகார்டியல் ஒர்க் லோடு இது பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து மயோகார்டியல் ஒர்க் லோடு இது பண்ணுது, அதுக்கப்புறம் மயோகார்டியல் ஒர்க் லோடு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து பிஏ வந்து என்னென்னா ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனில் வந்து டிக்ரீஸிங் இந்த பிளட் பிரெயின் பேரியர் வந்து டிக்ரீஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து பிபியை வந்து டிக்ரீஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷனை டிக்ரீஸ் பண்ணுது, ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுது அதெல்லாம் போட்டுக்கணும். மயோகார்டியல் ஒர்க் லோடு ஆயிடுது, டிக்ரீஸிங் இந்த மயோகார்டியல் ஒர்க் லோடை மாறுது. ஆஃப்டர் லோடு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், ஆஃப்டர் லோடுன்னு இதில் மென்ஷன் ஆகிருக்கு, ஆஃப்டர் லோடுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அது இதோட எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அரித்மியாசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி அரித்மியாசிஸ். ஆக்ஷன் வந்து ஹார்ட் ரேட்டு, ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து ஸ்மூத் மசிலில் என்ன பண்ணுது, ஸ்மூத் மசிலில் வந்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து நடக்குது. ஹார்ட் ரேட் வந்து பிபி வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஃபார்மகோகைனடிக்ஸில் சிசிபின்னு இருக்குது. தெரப்பியூட்டிக் யூசஸில் வந்து இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் வருது தெரப்பியூட்டிக் யூசஸில், அரித்மியாசிஸ் வருது, அது அரித்மியாசிஸ், ஹைப்பர் டென்ஷனு, அதுக்கப்புறம் வந்து அரித்மியாசிஸு, ஹைப்பர் டென்ஷனு, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனு, அதுக்கப்புறம் பல்மனரி வாஸ்குலர் டிசீஸு, ஹைப்பர்ட்ரோபிக் ஆர்டியோமயோபத்தின்னு இருக்குது, மெனிஞ்சைட்டிஸ் இருக்குது, சப்பராக்னாய்டு ஹெமரேஜ் இருக்குது, அத்திரோஸ்க்ளீரோசிஸு, அதுக்கப்புறம் வந்து கார்டியாக் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதுக்கப்புறம் டயபெட்டிக் நெஃப்ரோபதி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மூத் மசில் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேசோஸ்பாசம் அஞ்சைனாக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அன்ஸ்டேபிள் அஞ்சைனாக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரித்மியாசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நெஃபிடிபின் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி அதுக்கப்புறம் மைக்ரேனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹெமரேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அத்திரோஸ்க்ளீரோசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீடம் லேபருக்கு யூஸ் பண்ணுறாங்க. கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க.
கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டயபெட்டிக் நெஃப்ரோபதிக்கு யூஸ் பண்ணுறாங்க. கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட்டு டயபெட்டிக் நெஃப்ரோபதிக்கு அதுக்கப்புறம் வந்து என்னது இப்போ ஸ்மூத் மசில் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏடிஆர் பற்றி பார்க்கணுன்னா ஏடிஆர் வந்து என்னென்னா பிராங்கியாக என்னது அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷனு, பிராடிகார்டியா ஹார்ட் பிளாக் ஆகுது, ஹைப்போடென்ஷன் வருது, அதுக்கப்புறம் ஸ்கின் ரேஷஸ் வருது, இதெல்லாம் வருது. அதே தான் ஏடிஆர் என்ன சொல்கிறாங்கன்னா டென்டல் அதுக்கப்புறம் டென்டல் ஹைப்பர்ப்ளேஷியா வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது, டெசினஸ் வருது, ஹெட்டேக் வருது, வாமிட்டிங் வருது, இது எல்லாமே வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ட்ரக் இன்ட்ராக்ஷன் வந்து என்னதுன்னா ட்ரக் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து வீரப்பெமிலும் பீட்டா பிளாக்கும் கொடுத்தோன்னா மயோகார்டியல் டிப்ரெஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. வீரப்பெமிலும் டிஜிடாக்சின் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் டைகாக்சின் டாக்ஸிசிட்டி மட்டும் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. டைகாக்சின் டாக்ஸிசிட்டி வந்து இதில் வந்துடுது. இந்த நியூரோ டாக்ஸிசிட்டி வருதா அது சொல்கிறாங்க.